வணக்கம். இன்னைக்கு குட்டி கதையில ஜப்பான் நாட்டு மன்னர் என்ன சொன்னார்னா, 60 வயசுக்கு மேல இருக்கிற வயதானவர்கள எல்லாரையும் கொன்னுடுங்க. அவர் சாப்பிடுற தானியமும், அரிசியும், அந்த ஊர் சாப்பாடும் விரயம் தான். 60 வயதுக்கு மேல இந்த வயதானவர்கள் இருந்து பிரயோஜனமே கிடையாது. அதனால எல்லாரையும் கொன்னுடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆணையிட்டாருங்களாம். அதன்படி ஒவ்வொரு குடும்பத்திலயும் இருக்கிற வயதானவர்கள கூட்டிட்டு போய் கொலை பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ என்ன ஆச்சாம், திடீர்னு எதிர்நாட்டிலேருந்து போர் அறிகுறி வந்துச்சுங்களாம். அதனால இந்த ஜப்பான் நாட்டு மன்னர் என்ன பண்ணாருங்களாம், அந்த வயதானவர்களை கொலை பண்ணுறதை நிறுத்திட்டு இவர் போருக்கு தயாரானாருங்களாம். இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் இந்த ஜப்பான் நாட்டு அரசருடைய போர் வீரர் ஒருத்தர் இருந்தாருங்களாம். அவருக்கு தன்னுடைய தந்தைனா ரொம்ப உயிருங்களாம். அவர் மேலே ரொம்ப அவருக்கு மரியாதை, அன்பு ஜாஸ்திங்களாம். ஐயோ, தன்னுடைய தந்தையை எங்கே கொன்னுடுவாங்களோன்ட்டு அவருடைய தந்தையை மறைச்சி அத்தனை நாளாக வச்சிருந்ததுனால தான் அவர் தப்பிச்சாருங்களாம். போர் முழக்கமிட்டதுனால தந்தையை தனியாக விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, அவருடைய போர் சாமான்கள் போடுற பையில தந்தையை போட்டுக்கிட்டு தன்னுடைய முதுகுல ஏற்றிக்கிட்டு போயிட்டே இருந்தாருங்களாம். இந்த ஜப்பான் நாட்டு அரசரும் அவருடைய போர் வீரர்களும் ஒரு கடல் கிட்ட போய் சேர்ந்தாங்களாம். அந்த கடல் ரொம்ப அமைதியாக இருந்துச்சாம். எல்லாரும் சந்தோஷமா முழக்கமிட்டாங்களாம். அப்போ அந்த பையில இருந்த அவங்க அப்பா இந்த வீரன் திறந்து விட்டானா அவங்க அப்பா வெளியே வந்தாருங்களாம்.